ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனை இப்படி ஹேண்டில் பண்ணது ரொம்ப பெரிய குற்றமாக்கும். ஒரு ஜனநாயக நாட்டுல அவரோட இப்ப போலீஸ்காரங்க அவங்களோட டியூட்டியை பாக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா பிஎஸ்ஓவா அவங்க டியூட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. டிஜி கிட்ட கூட லெட்டர் வாங்கி தான் ஃபுல் பெர்மிட்டோட வித் லைசன்ஸோட வேலை பாக்குறாங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி வந்து ஒரு ஆதாரமுமே இல்லாம இப்ப அண்ணி மட்டும் வீட்டுல இருந்தாங்க. ஒரு லேடி மட்டும் தனியா இருக்கும்போது உள்ள அனுப்பாம சரி என்னன்னு விஷயம்னு கேட்கறதுக்குள்ளே அவங்கள சட்டை பிடிச்சு இழுத்து கிழிச்சு தாறுமாறாக்கி இதெல்லாம் ஒரு ஜனநாயகத்துல நடக்கக்கூடியதா? ஜனநாயக முறைப்படி என்ன செய்யணும்? உங்களோட டியூட்டியை நீங்க பாருங்க, அவங்களோட டியூட்டியை அவங்க பாத்துருப்பாங்க. கண்டிப்பா இல்லவே இல்லங்க. அவங்களோட துப்பாக்கி எடுத்து சரண்டர் பண்ண போயிருக்காங்க. இது ஒரு குத்தமா? என்கிட்ட துப்பாக்கி கன் இருக்கு நீங்க வாங்கிக்கோங்கன்னு கொடுத்தது ஒரு குத்தமா? என்னவா வர்க் பண்ணாரு சார்? எவ்வளவு வருஷமா இங்க இருக்காரு? 25 இயர்ஸ் பிஎஸ்எஃப்ல வேலை பார்த்துட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனா வித் கன் லைசன்ஸோட வாங்கிட்டு ரிட்டையர்ட் ஆகி வந்தவங்க. எப்பல இருந்து லைசன்ஸ் வச்சிருக்காரு? அவங்க ரிட்டையர்ட் ஆகி வந்தது 18ல இருந்தே 2018ல இருந்தே வச்சிருக்காங்க. வச்சு டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல டியூட்டி பார்த்திருக்காங்க. இப்ப 2 வருஷமா லாஸ்ட் 2 இயர்ஸா சீமான் அண்ணா கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில ஒரு ஈடுபாடு உண்மை அவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்றவங்க. லைசன்ஸ் எல்லாமே ஆல் இந்தியா லைசன்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி நீங்க இப்படி தூக்கிட்டு வருவீங்க? ஒரு 15 நிமிடங்கள் போலீசாரும் அவரும் அந்த சமூக அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்போ வாங்கன்னா வந்துக்க போறாங்க. அண்ணி மட்டும் தனியா இருக்காங்க அப்படின்னு பாதுகாப்புக்கு இருந்தவங்கள இப்படி இழுத்துட்டு வருவீங்களா? என்ன ஒரு அராஜகம் சார். என்ன கோரிக்கை வைக்கிறீங்க மேடம்? இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு அவர் மாதிரி நடவடிக்கை எடுக்கறாங்க. இல்ல விசாரணைக்கு கூட்டிட்டு வரவங்க இப்படிதான் கூட்டிட்டு வருவாங்களா? ஏதோ அந்த கிரிமினல் குற்றவாளி மாதிரி இழுத்துட்டு வராங்க. இது ரொம்ப தப்பு சார். ஒரு அதான் அவங்க பிஎஸ்எஃப்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு டியூட்டி பார்த்திருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் வேற. இவங்களை இப்படிதான் தமிழ்நாட்டுல டீல் பண்ணுவீங்களா? இதுதான் அரசாங்கம் நடத்துற இதான். எல்லை பாதுகாப்பு. ஆமா, எல்லை பாதுகாப்பு படையில வேலை பார்த்தாங்க. ஜம்மு காஷ்மீர் நியர்லி 18 இயர்ஸ் லாஸ்ட் வரைக்கும் அங்க ஜம்முல தான் வேலை பார்த்தாங்க. அப்புறம் மணிப்பூர் அங்க இங்கன்னு நிறைய இடம் வேலை பார்த்திருக்காங்க. பார்டர்ல அவ்வளவு ஐஸ் விழக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வேலை பார்த்துட்டு வந்தவங்களே இப்படி டீல் பண்ணிருக்காங்க. உங்க தரப்புல ஏதாவது புகார் தர போறீங்க உயர் அதிகாரிகள்? கண்டிப்பா அவங்க இப்போ உள்ள இருக்காங்க. எங்களை பார்க்க கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. உள்ள விடவும் மாட்டேங்கிறாங்க. எப்படி இருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாத்துக்கோங்க. தமிழக அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? இப்படிப்பட்ட இது நடக்காம இனிமேலாவது பாத்துக்கோங்கிறது தான் கோரிக்கை. வேற ஒண்ணும் இல்ல. உங்க கணவர் துப்பாக்கி காட்டி மிரட்டிருப்பான்னு நம்புறீங்களா? அது எப்படி நடக்கும்? அது நடக்க சான்ஸே இல்ல. அவங்க ஒரு காலமும் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. ரூல்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. இந்தியாவுக்காண்டி அப்படி உழைச்சவங்க. அதை எப்படி செய்வாங்க? என் பேர் மஞ்சுளா. நான் ஒரு ஆசிரியை. அவங்க ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன். எங்களுக்கே இந்த நிலைமை.